ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கைமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல் வணக்கங்கள். இன்று ஒரு காதல் திருமணம். இந்த காதல் திருமணம் என்பது 5/5/1974 ஆண்டு மாலை 4 மணி அதிகாலை 4 மணி 50 நிமிடத்திற்கு பிறந்த குழந்தை. அதாவது 1974 என்று பார்க்கும் பொழுது இன்று 52 வருடத்தை கடக்கிறார். அந்த வகையில் பார்க்கும்போது இவர் துலா லக்கணத்தில் பிறந்து மேச லக்கணத்தில் பிறந்து துலா ராசியில் பிறந்திருக்கிறார். சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் 7 சப்தமத்தில், அதாவது சூரியனும் சந்திரனும் 7 புதனும் சந்திரனும் 7 என்று பார்க்கும் பொழுது இந்த புதனும் சந்திரனும் கற்பனையை கொடுத்தது. இந்த கற்பனையை வளம் சேர்ப்பதற்காக 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக சந்திரனை பார்த்தார். சந்திரனுக்கு வீடு கொடுத்தவன் குருவனுடைய வீட்டில். அதற்கடுத்து இந்த ஜாதகத்தில் பாருங்கள் நண்பர்களே, பெருமளவு கிரகங்கள் குருவனுடைய வளையத்தில் இருக்கிறது. அதாவது குருவுக்கு 6, 8, 12 எந்த கிரகமும் இல்லை. ஆக இந்த ஜாதகத்தில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையை கடந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் இந்த ஜாதகத்தில் 2க்குரியவன் 12 உச்சம், 7க்குரியவன் 12 உச்சம், 11க்குரியவன் லக்கணத்துக்கு 3. ஆக 2, 7, 11 இந்த 3 ஸ்தானங்களே இந்த திருமணத்தை செய்து வைத்திருக்கிறது. அதாவது சுக்கிரனை யார் பார்க்கிறார்? சனி பார்க்கிறார். லக்கணத்துக்கு 11க்குரியவன் பார்க்கிறார். அவரே 2, 7க்குரியவனும் ஆகிறார். அதே மாதிரி 7ஆம் இடத்தில் சந்திரன் கற்பனையை தந்து அந்த கற்பனைக்கு லக்கணத்துக்கு 5க்குரியவன் சேர்ந்து மெருகூட்டி 5க்குரியவன் காதலாக மாற்றி திருமணத்தை செய்து வைத்திருக்கிறார். இந்த திருமணம் என்று பார்க்கும் பொழுது இவருக்கு குரு திசையில் சுக்கிர புத்தியில் திருமணம் நடந்திருக்கிறது. அதாவது 5/10/2022 நடந்திருக்கிறது. ஆக 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு லக்கணத்துக்கு 7க்குரியவனுடைய புத்தி இவர்கள் இருவரும் திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் இவருக்கு லக்கணத்துக்கு 5வது இடத்தை சனி பார்த்ததனாலும் 5ஆம் இடத்தை குரு பார்த்ததனாலும் இவருக்கு 5ஆம் இடத்தை சனி பார்த்ததனால் பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதாவது பலமான சொத்து பூமி என்ற அளவுக்கு இல்லை. அதே சமயத்தில் இவருக்கு தரமான வீடு இருக்கிறது. ஏன் என்று கேட்டால் லக்கணத்துக்கு 4க்குரியவன் 7ஆம் இடத்திலிருந்து குருவினால் பார்க்கப்படுகிறார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இவருக்கு பொருளாதார ரீதியான சிறப்பு என்பது சிறப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் வாழ்க்கை துணை என்பது 7க்குரியவன் உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் திருமணமான பிறகு, அதாவது காதல் திருமணம் நடந்த பிறகு இவருடைய பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி கொண்டிருக்கிறது. இவருக்கு லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் என்று பார்க்கும் பொழுது 2 கிரகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. 5ஆம் இடத்தை ஒரு கிரகம் பார்க்கிறது, சனியும் சேர்ந்து பார்க்கிறார். அந்த வகையில் பார்க்கும்போது இவருக்கு ஆண் குழந்தை 1, பெண் குழந்தை 1. இது 2ம் நல்ல கல்வி தரத்தோடு தற்போது படித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கடுத்தது திருமணம் நடக்கும் பொழுது எந்த கிரகம் திருமணத்தை நடத்திருக்கிறது என்று பார்ப்போம். இந்த லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய், அதே மாதிரி பிறந்த கால லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தில் சனி. ஆக சனியும் ஒருவருக்கொருவர் தொடர்பு பெற்றனர். அதற்கடுத்தது பிறந்த காலத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை, உச்சம் பெற்ற சுக்கிரனை கோச்சார கிரகம் குரு பார்த்தது. அந்த வகையிலும் திருமணத்தை இவர்களுக்கு சுலபமாக நடத்தி வைத்தது. அதே சமயத்தில் இந்த செவ்வாயும் சுக்கிரனை பார்த்ததனால் திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறது. ஆக சுக்கிரனும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் 1, 7க்குரியவர்கள். அதே சமயத்தில் பிறந்த கால சூரியனும் கோச்சார சூரியனும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டனர். அதாவது இந்த திருமணம் நடந்தது 20/10/2002. அந்த காலகட்டத்தில் சூரியனும் ஜென்ம சூரியனுக்கும் கோச்சார சூரியனுக்கும் நேரடி தொடர்பு, ஜென்ம சனிக்கும் கோச்சார சனிக்கும் நேரடி தொடர்பு, ஜென்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கோச்சார செவ்வாயை பார்த்திருக்கிறார்.
அதே சமயத்தில் கோச்சார செவ்வாயும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும். ஆக ஹார்மோன் கிரகங்களான செவ்வாயும் சுக்கிரனும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டனர். அதே சமயத்தில் புதனும் இந்த பிறந்தகால மேசத்தில் இருக்கக்கூடிய புதனும் கோச்சாரத்தில் சூரியனும் சுக்கிரனும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டதனால் திருமணமாக. ஆக ஹார்மோன் கிரகங்களான செவ்வாய் சுக்கிரன் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளும் காலத்தில் திருமணம் நடக்கிறது. அதே சமயத்தில் 7ஆம் இடத்துக்குரிய கிரகத்திற்கு கோச்சார குரு தொடர்பு கொள்ளும் காலத்திலேயும் திருமணம் நடக்கிறது. அதே சமயத்தில் பொதுவாக பார்ப்போமானால் கோச்சார சனிக்கும் ஜென்ம சனிக்கும் இருக்கிற தொடர்பு திருமணத்தை நடத்தி வைக்கிறது. கோச்சார செவ்வாய்க்கும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும், அதாவது திருமண காலத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் பிறந்த கால செவ்வாய்க்கும் தொடர்பு ஏற்படும் பொழுது திருமணம் நடக்கிறது. அதே சமயத்தில் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய புதனுக்கும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கும் தொடர்பு ஏற்படுகிறது. அதே சமயத்தில் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை கோச்சார சுக்கிரன், ஆட்சி பெற்ற கோச்சார சுக்கிரன் தொடர்பு கொள்ளும் பொழுதும் திருமணம் நடக்கிறது. அதே சமயத்தில் பிறக்கும் போதும் ராகு கேது 2-8 இருந்தது. பிறக்கும் போதும் ராகு கேது 2-8, கோச்சார காலத்திலேயும் ராகு கேது 2-8. ஆக இவரது திருமணம் மற்றவர்களுடைய அங்கீகாரம் இல்லாமல் அடுத்த நண்பர்களுடன் தொடர்புகள் அல்லது அடுத்த நண்பர்களுடைய உதவியால் திருமணம் நடைபெற்றிருக்கிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் ஒவ்வொரு ஜாதகத்தில் எடுத்துக்கொண்டாலும், எந்த ஜாதகத்தில் எடுத்துக்கொண்டாலும் அந்த ஜாதகத்தில் வருட கிரகமான சனியும் வருட கிரகமான குருவும் ஹார்மோன் கிரகங்களில், அதாவது பாலுணர்வு சம்பந்தப்பட்ட கிரகங்களில் முதல் கிரகமான செவ்வாயும் அதே சமயத்தில் சுக்கிரனும் இவர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு ஏற்படும் பொழுது திருமணம் என்பது, காதல் திருமணம் என்பது சுலபமாக கைகூடி வருகிறது என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்க்க முடிகிறது. ஆக இந்த ஜாதகத்திலேயும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனிக்கும் கோச்சார சனிக்கும் தொடர்பு, ஜென்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் கோச்சார செவ்வாய்க்கும் தொடர்பு, ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கும் கோச்சார சூரியனுக்கும். இதில் சூரியன் என்பது சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு தகவல் என்னவென்றால், சூரியன் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய இலக்கணத்திற்கு 5வது இடத்துக்காரன், அதாவது காதலையும் கற்பனையும் கௌரவத்தையும் மரியாதையும் அள்ளித்தரக்கூடிய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் நீச்சம் பெற்றாலும் கூட ஆட்சி பெற்ற கிரகத்தோடு சம்பந்தப்பட்டதால் இந்த திருமணம் நடந்தேறியது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இப்படி ஒவ்வொரு ஜாதகத்திலேயும் எந்த ஒரு கிரகங்களுடைய சேர்க்கை கோச்சாரத்திற்கும் ஜென்மத்திற்கும் தொடர்பு வருகிறதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் நடைமுறையில் சிறப்பாக நடந்தேறுகிறது அல்லது நிகழ்வுகள் நடந்தேறுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு காதல் திருமணத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்னம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் ஏமே என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே.